கபடி விளையாட ஆரம்பிச்சாச்சு. டைம் டைம் 15 நிமிஷம். வசந்தே செகண்ட்ஸ் பாறல அப்படி டைம் பாத்துக்க. டைம் ஆன் பண்ணு. டைமர் வை யா. அது ரெடி ஸ்டார்ட். இசில் ஓடுங்க. வெளிய அறிவுபட்ட இருக்கு. ஏய் மறக்க உட்காரு. தம்பி செயின் எல்லாம் பத்திரமா பாத்துக்காங்க. செயின்லாம் தங்க பொருள்கள். தினேசனா அந்த சைடு லைன் நம்பர் பாத்துறோம். சொல்லு போனங்கனா வந்து சொல்லுங்க. சவுண்டா சொல்லு சைஸ். நீனு சொல்லு அம்பையர். அந்த சைடு குத்துனா நாப்ல தெரியும். நல்லா இறங்கி விளையாடணும். தொடுகொட்டை தொட விடணும். அருண் உங்க செயினை கலத்துங்க. ஒரே நிமிஷம். ரைட். இப்பொழுது யார் கேப்டனா? கேப்டன் தனுஷ். தனுஷ் இல்லல. பேர் அதிகமா மாத்திட்டாங்க. வருது இறங்க விடுங்க. ஆட்டிங்க. இறங்க விடுங்கப்பா. லாஸ்ட் 10 செகண்ட். அத பேசுங்க சொல்லுங்க கேட்க முடியும். ஓகே. போனஸ் 1 பாயிண்ட். பாத்து. ஜெயலலிதா நல்ல ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டுக்காரரு. 3 பாயிண்ட். சொன்னாப்புல வெல்ல முடியாது. அற்புதமான கேட்ச். நல்ல ஒரு அற்புதமான கேட்ச். 2 பாயிண்ட். முல்லை வேந்தன் அருண் டீமுக்கு 2 பாயிண்ட். ஆகாஷ் கையபடி ஒருத்தன் காலை பிடிச்சா ஒருத்தன் கையபடி. விசில் இருந்தால் அதை கொடுக்கவும். சரவணன் அவர்கள் அம்பேரிடம் விசிலை கொடுக்கவும். அம்பர் அடிப்பா. யாரு பாத்து இறங்க பாத்து. கை கொடுங்க. ரைட் ரவுட். அவனுக்கு ஒரு காலை கொடுங்கப்பா. பெல்ட் மன கொடுப்பாங்க. அதெல்லாம் மாட்டி ஒரு பேண்டேஜ் 1 பாயிண்ட் மாதேஷ். அருண் அணியினருக்கு 1 பாயிண்ட். அப்படியா? கமண்டருக்கு பாத்துப்பா. அருண் நீங்க பாத்து டீச்சர் நீங்கப்பா. சரியா இருக்கும். ஒரு தினேசனா பின்னாடி லைன் நம்பர் கரெக்டா பாத்துக்கோ. நல்லா இறங்க விட்டு பிடிங்கப்பா. கேப்டன் வந்திருக்காரு தம்பி. சுடர்வேல் செட்டி. நீங்க அடுத்தால போகணும். ரைட் ரவுட். ஹலோ
யாருப்பா ராம்ஜி வாங்க வாங்க கொஞ்சம் முன்னாடி வாப்பா போட்டுக்கலப்பா உள்ள ரைடு வாப்பா நீ உனக்கு கம்பவுண்ட் அடிக்க வந்திருக்காரு ஒருத்தர் இறங்கோடு இறங்கோடு கை சூப்பர் சூப்பர் ரைட் அவுட் அடுத்தபடியாக நமக்கு அற்புதமாக ஒரு பேச்சு தரதுக்கு ஒரு நகைச்சுவை நாயகன் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மாதேஷ் முடித்தே தீர்வன் என்று வெறியோடு இருக்கிறார். ராம்ஜி போனஸ் பாயிண்ட் சதீஷ். சூப்பர் 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 விக்கெட். அற்புதமான ஒரு ஆட்டக்காரர். அவர் 1 பாயிண்ட் அருண் டீம். கபடி வாய தரல வாய் சுண்டே சிக்கி மூட்டு 2 பாயிண்ட். நல்ல சதீஷ் அணியினருக்கு 2 பாயிண்ட். ஏப்பா ஏடி கபடி விளையாடுங்க வாய திறந்து எவ்வளவு பழத்தை வச்சிருப்போம் வாயில அவரு இறங்கி முடிப்பா ஜெயனேஷ். சூப்பர் சூப்பர் அம்பேர் மட்டும் பேசுவாங்க தம்பி. அம்பேர் பேசுவாங்க, நீங்க யாரும் கூட பேசக்கூடாது. அம்பேர் கரெக்டா பாருங்கப்பா. அம்பேர் கரெக்டா பாருங்க. வீரர்கள் என்ன பேசினாலும் நீங்க அதை பேசாதீங்க. பாயிண்ட் சொல்லுங்கப்பா. ஏய் கபடின்னு பாருங்க. வாய மூடி எங்க இருக்கீங்க? ஏய் வாய திருப்பி கேட்க அருமையா இருக்கு. ஏய் முடி முடி எல்லாம் நஞ்சி போவா முடி. ஏய் 5 பேர் மேல வந்தவன் என்னத்துக்குடாவா? யாருக்கே எம்ஜிஆருக்கு மொட்டை நாக்கி அவனுக்கு. அவன் பிடிக்கவே இல்லையா? அதே மாதிரி அப்படி டீச்சர் பாயிண்ட்ல ஐயோம்ல அவனுக்கு சரவணன் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணுங்கண்ணா. ஏன்னா யாருமே மைக்கில் நீ வர வைக்கல. நீங்க உங்க மகளிர் தேர்தல் சொல்லி அருமையா வர வைத்தீங்க. அதனால உங்களுக்கு மன்றத்தின் சார்பாக என் சார்பாக ஒரு வாழ்த்து. தம்பி அம்பேர் தான் இதுல தெளிவா இருக்கணும். அம்பேர் மட்டும் சொல்லுங்கப்பா. ரைட் அவுட் அருண் டீமுக்கு 1 பாயிண்ட். அம்பேர் நீங்க 2 பேரும் கவனமா இருங்க. உங்களுக்கு கவனம் பூரா ஓரங்க அந்த வேலை பக்கம் போகுது. ஆமா அம்பேர் ரொம்ப தெளிவா இருங்கப்பா. எங்க மீன் பிடிக்கலாம் எங்க கோழி பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க நல்லா புடிச்சிட்டு வந்தீங்க. ஆமா பாயிண்ட் எத்தனை ஐயா? பாத்து பாயிண்ட் சொல்லுங்கப்பா. ஓடையில டைம் சொல்லுங்க. அசோக் ராஜா அவர்கள் பாயிண்ட் சொல்றாங்க. 1 பாயிண்ட் அருண் டீம். தம்பி அவன் ஸ்கோர் சொல்லிட்டே இரு. பார்த்து சொல்லிட்டே இரு. அங்கிருந்து தொடு விட்டு பிடிக்காதப்பா. எனக்கு விட்டு பிடிக்க. ராம்ஜி 2 பாயிண்ட் சதீஷ். பாத்து அருண் டீம் 11 சதீஷ் டீம் 14. சூப்பர் சூப்பர் அருமையான ஒரு ஆட்டம். சுடர்வேல் செட்டி முன்னாடி வருவே. கையை விட காலப்படி. சூப்பர் அருமையான கேட்ச். முழு பணியின் அவர்கள் அற்புதமாக ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு அற்புதமான கேட்ச். அருண் டீம் போனஸ். சதீஷ் டீமுக்கு 1 பாயிண்ட் அருண் டீமுக்கு 1 பாயிண்ட். கமௌண்டர் இல்ல ஜெயச்சந்திரன் என்னது? ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்ப்பா. தூக்கு நல்ல 2 பாயிண்ட் சதீஷ்.
ஏய் டிஎல் இல்லை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது தெளிவாக இருக்க மாட்டேங்குது. கண்ணனுக்கா நான் இன்னும் இதில் இன்னொரு சேனலில் சும்மா போட்டுட்டு இருக்கேன். அது சும்மா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு ப்ளூ கலர் ட்ரவுசர் போட்டுருக்காரு, அவரு கொஞ்சம் பாடி கொடுங்கப்பா. பாத்து கேப்டன். ஏய் எல்லாரும் பாடி வருதுப்பா, சுடர்வேல் வருது. ஒரே எல்லாம் விட்டாங்க. சதீஷ் டீம் ஆல் இன் அருண். அவ்வளவுதான். சதீஷ் டீம் ரொம்ப சரிந்து கொண்டே போகுது. எப்படியாவது 2 பேரை நீர் தொட்டே ஆகணும். இறங்கக்கூடாது 2 பேரை தொட்டியும் முதல் வேலை தூக்கிட்டு வந்துடும். அப்படியே இறங்கணும். அவர் பிடிச்சிருவாரு, சதீஷ் பிடிச்சிருவாரு, கொண்டுக்கிறோம். கமான், அற்புதமான ஒரு ஆட்டம். இப்படி பிடிங்க, இறங்கோட்டு பிடிங்கப்பா. இறங்கோட்டு பிடி தம்பி. நீ இந்த பக்கம் வாப்பா. மணிராஜ் என்ன மஞ்ச பண்ணி நல்ல பிடிங்க, ஒழுங்கு பிடிங்க. அற்புதமான ஒரு ஆட்டம். கைதடுங்க ராம்ஜிக்கு, ஒரு கைதடுங்க, உற்சாகம் கொடுங்க ராம்ஜிக்கு, நல்லா கைதடுங்க. ராம்ஜியை பிடிச்சவனுக்கு 100 ரூபாய். ராம்ஜி ஆளை மாற்றணும்ப்பா. ராமஜியை பிடித்தவருக்கு தாசின் பவரால் ராம் 100 ரூபாய். ஆமா 100 ரூபாய் கமிச்சு. ராம்ஜின் தெரியாம நான் வேற யாரோ வெளியூர் பையன் நினைச்சிட்டு இருக்கேன். ராம்ஜி புஞ்சி புஞ்சி. சூப்பர் அருமையான கேட்ச். மிக அற்புதமான ஒரு கேட்ச். அருண் டீமுக்கு 1 பாயிண்ட். நல்ல ஒரு சைனீஸ். அவருடைய தாத்தா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான முன்னாள் கபடி வீரர். நாராயண நாடார் ஒரு அற்புதமான கபடி வீரர். ராம்ஜி ஜெயநேச புடி, அருமையான புடி. ஆகாஷ் நல்ல புடி. இது கபடி விளையாட்டா இப்படி ஊம கபடியா? ஒருத்தர வாயை திறக்கமா பாரு. எப்பா கொஞ்சம் மட்டும் அவருக்கு பாடிங்கிற வார்த்தை ஆசைப்படுறாருப்பா. கொஞ்சம் பாடி அப்படின்னு சொல்லுங்கப்பா. அவன் கபடி அப்படின்னு சொல்லுங்க. எவனா வாயை திறக்கணும் பாரு, 3 வாய் அப்படியே இருப்பாரு. அப்ப இது ஊம கபடியா? இறங்கூட. இது சுடர்வேல் ஜெட்டிமணி கம்பெனி. நல்லா இறங்க விடுங்க தம்பி. கேப்டனா இறங்க விட்டு பிடிங்க. அருண் நிச்சயமாக ஒரு ஒருத்தனேட் பிடிக்கணும்யா. நமது மண்ணின் மைந்தன் திரு PC துரை அருண் நிச்சயமாக பிடிக்க வேண்டும். தாமரை ராமஜி ஒரு புண்டை கேப்டன் அவர்களை கேப்டன் தான் பிடிக்க வேண்டும். தொடுகொட்டே தொடர்ந்துங்க. பின்னால் ராஜி நான் இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு நைட்டு பாரு. தம்பி ராம்ஜி பின்னாலேயா போறேன்? அது ஆகாது, அவ்வளோதான். அம்பர் சொல்லுவார். அம்பர் ஒரே ஆளா போதுங்கப்பா. அது ஒருத்தர் கருப்பா கை சொரிஞ்சிட்டு இருக்காரு, அவரையும் உள்ள அனுப்பி விடுங்க. தாய்மார்களை சாப்பாட்டு இதுக்கு அனுப்ப மாட்டீங்களா தம்பி? 1 பாயிண்ட் அருண். சதீஷ் டீம் அந்த 18 நம்பரை அனுப்பி விடுங்கப்பா. 18 நம்பரை அனுப்பி விடுங்க. அவ்வளவு இறங்குடுங்க. அற்புதமான ஒரு ஆட்டக்காரர். 1 பாயிண்ட் சதீஷ். இது 5 நம்பர் தாளகுளத்துல இருந்துலப்பா இறக்குமதி பண்ணியிருக்கேன். எந்த ஊரு? தாளகுளத்துல இருந்து இறக்குமதி பண்ணியிருக்கேன். கேரளாவில் இருந்தா கேரளாக்கார மாதிரி தான் இருக்கான். சுனில் செட்டி மாதிரி இருக்காரப்பா. சுனில் செட்டி மாதிரிலாம் இருக்காரு. பாட்டிலாம் ஜிம்மு போறாருல. ஹிந்தி நடிகர் சுனில் செட்டி. அவர் கலரா இருப்பாரு, இவர் கருப்பா இருக்காரு. அப்பா கருப்பு தானப்பா, அதனாலதான் அப்படி இருக்காரோ. இறங்குடுங்க. அவ்வளவுதான் தம்பி. தம்பி ஏதோ கோர்ட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் பின்னாடி தள்ளி அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் ஓரமா நின்னுங்க.
26. இறங்குங்க தம்பி பிரகாஷ். எந்த டீம் ஜெயிச்சிட்டு போகுது? இந்த டீம் தானா? தம்பி ராம்ஜி பேஸ்ட் போட்டிருக்கோம் வாயில. பரவாயில்லையே. 1 point அருண் டீம். சுடர்ல உரிக்க சுடர்ல போயிருக்கா எல்லாத்தையும் அனுப்பி கொடுக்கப்பா. அந்த 18 நம்பர் போய மாட்டேங்காரு. ஐயா 18 நம்பர் மேலே கண்ணா இருக்காரு. அது பிடிச்ச நம்பர். சுடர்வேல் எங்கப்பா? சுடர்வேலு அவர் பாடி போக மாட்டார். ஏய் அப்படி தள்ளாத. அது கல்லு வேற. பக்கத்துல இருந்து இங்க பார்த்து நின்னுங்க. ரைட் ரவுட் அருண் டீமுக்கு 1 point. ராம்ஜி பிடிக்கிறவனுக்கு 100 ரூபாய். தாமரை ராம்ஜி. ராம்ஜியை பிடிக்கிறவனுக்கு 100 ரூபாய். அவரு வாய் ஒட்டி போச்சு போல இருக்குப்பா. பாரு 2 உதடும் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதற்கு காரணமாக இருந்தவர் மாணிக்கதாஸ். கேட்ச் சதீஷ் அவர்களுடைய அற்புதமான கேட்ச். எல்லாருக்கும் பேஸ்ட போட்டு ஒட்டி விட்டுருக்கு. நீ போட்டு சண்டை போடாதீங்கப்பா. எல்லாரும் பாடி போங்கப்பா. இதெல்லாம் ஒரு ஜாலியா விளையாட முடியாது தம்பி. எல்லாரும் போங்க. எல்லாரும் போனாதான் நல்லா இருக்கும். புடி வந்தார் பாரு வீரன் வந்தாரு. 1 point சதீஷ் டீம். குறிப்பிட்ட 2-3 பேர் மட்டும் தான் பாடுறீங்க. மித்தாலாம் எப்படி? இந்த ஒரு சின்ன இடுப்புல கையை கொடுத்து நிக்க பாரு தம்பி. எல்லாரும் போங்கடே தம்பி. அவரு ஐயா சூப்பர் பாத்து எப்பா ஜெயனசி கவனமா விளையாடுங்க. 3 point தனுஷ். சதீஷ் அணியினருக்கு 3 point. நண்பா எந்த ஒரு நண்பா பாருங்க. வெங்காய நாயுடு மாதிரி விளையாடுதாரப்பா. யாருப்பா? வெங்காய நாயுடா? ஆந்திரா பிளேயர்ப்பா வெங்காய நாயுடு. ஆந்திரா பிளேயரா? ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? சுடர்வேல் போப்பா. அனுப்பி விடுங்கப்பா. அப்பாவே நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவரோட அப்பா ஏதா கையை போடு. சூப்பர் அருமையான கேட்ச். தூக்கி விடுப்பா. பிடிச்சா தூக்கி விடுங்க. கீழே விழுந்த பையன். போனஸ் 2 point. சூப்பர் டாக்கிள். பிரபாகர் வந்து நல்லா துள்ளுவாரு. பையன் எப்படி துள்ளுவாரு பாப்போம். சூப்பர் டாக்கிள் 2 point அருண் டீம். ஆனா லைனை மீச்சிட்டு சுடர் பிடிக்கணும். சூப்பர் டாக்கிள் ஆன். சுடர்வேல் பிடிக்கணும்பா. எவ்வளவுதான் 1 point தனு சதீஷ் டீம். இதா ஏமா அனகலியக்கா. சூப்பர் அற்புதமான கேட்ச். அற்புதமான ஆட்டம். தலையை தடையோடு தலைவர் சூப்பர் டாக்கிள் ஆன். ராம்ஜிக்கு தொப்பையில மிதில சூப்பர் 2 point. கையை பிடிச்சிருக்கோம். கையை விட்டுட்டீங்க. சுபின் அவர்கள் அற்புதமான ஒரு கேட்ச். அவர் ராம்ஜி பிடிக்க 2 மாதிரி point போல. சதீஷ் அணியினர். அவர் அவுட்டுகளோட அந்த போனாரு. லாஸ்ட்ல மாட்டிட்டாப்ல. ராம்ஜி கேட்ச் பிடிச்சத பாத்தியா நீ? சதீஷ் டீம் 34, அருண் டீம் 19. சூப்பர் ரைட் அவுட் 1 + 2 point சதீஷ் டீம். ஆல் இன் அருண் டீம். மெதுவா தள்ளுங்கப்பா. மடத்தனமா தள்ளாங்கடி. அந்த விளையாட்டுல அந்த தனம் வந்துரும். அத நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா விளையாடுங்க. கருப்பு பணியினை தொட்டவருக்கு 100 ரூபாய். சரவணன் கொடுப்பார். அவ்வளவுதான் ஜெயனேஷ். உங்க அம்மா ஆசையோட இருக்காப்பா. புடிப்பா. ஒரு கேட்சா புடிப்பா. ஜெயனேஷ் சுடரு உள்ள அனுப்புங்க. கேப்டன் சரியில்லை என்ன? சுடர்வேல் அனுப்புங்கப்பா. கேப்டன் சுடர்வேல் அனுப்புனாதான் ஜெயனேஷ் பிடிப்பாரு. 1 point சதீஷ் டீம்.
ஏய் எல்லாரும் பாடி போங்கடா. இதுல என்ன இருக்கு? சரி சுடர்வேல் உன் திறமையை காமிக்க வேண்டும். பின்னாடி போறையா 1 point அருண் டீம். சுடர்மணி அவுட்டு, சுடர்மணி அவுட்டு. நீ பாடி போச்சனா அவரு வெக்கப்பட்டு அவுட் பண்ணிட்டாங்க. சுடர்வேல் ஜட்டில கலர் அழகா இருக்கு, பாடி வீக்கா இருக்கு. ஆள் ஜம்முன் இருக்கா, நீ என்ன வீக்கா இருக்கீங்க? பார்த்து கோட்டை பக்கத்துல இருக்காரு. 2 point சதீஷ் டீம். கடைசி 10 நிமிடம் ஆட்டம். கடைசி 10 நிமிடம் ஆட்டம். அருணே கடைசி 10 நிமிடம் தான் இருக்கு, உன் திறமையை காமிக்கணும். சுடர்வேலை தூக்கிட்டு போறவனுக்கு 100 ரூபாய். சுடர்வேலை தூக்கிட்டு போறவனுக்கு 100 ரூபாய். நல்லா இறங்க கொடுப்பா. கடைசி டீமுக்கு ஒரு 2 பாயிண்டோட சுடர் கை தட்டுங்க பாய், கை தட்டுங்க. நீ போகலன்னு சொன்னீங்க. ஆ? நீ போகல பாடி போகலன்னு அவர் பாயிண்டோட சுடர்வேல் அற்புதமா ஒரு கேட்ச். சுடர்வேலுக்கு உண்மையை கை தட்டாங்க. ஏன்னா அவர் பாயிண்டோட வந்திருக்காருப்பா. புடிங்க. ஏய் செங்கல் பண்ணிருக்கு ஒரே இல்லப்பா. சதீஷ் அணியினருக்கு 1 point. இந்த போட்டி முடிந்தவுடன் உணவு இடைவேளை முடிந்தவுடன் பெண்கள் ஸ்கிப்பிங் எடுத்து வரவும், கோலப்பொடியை எடுத்து வரவும், வீட்டில் இருந்து ஒரு குடத்தை எடுத்து வரவும். கோலப்பொடி நீங்க வாங்கி கொடுங்க. கலர் பொடி கோலப்பொடி வீட்டில் இருந்து எடுத்து வரவும். கோலப்பொடி எல்லாரும் வீட்டில் இருந்து எடுத்து வரவும். பொறுமை. விளையாட்டு எல்லாம் சகஜம். அம்பேர் நீங்க பேசுங்க கரெக்டா. எல்லாரும் போவாங்க. 2 பேர் முடிவெடுங்க. 2 பேர் மூவ்மெண்ட் பண்ணுங்கப்பா. 2 பேர் கலந்து பேசுங்க. எல்லாரும் பேசாண்டா. நீ முத அங்க இருந்து பாரு. பொறுமை கோவப்படக்கூடாது. ஏய் வெளியே நிக்காம யாரும் வராங்க. அம்பேர் கரெக்டா பாருங்கப்பா. ரொம்ப சத்தமா போடாங்க. நம்ம ஊருக்குள்ள விளையாடணும். விளையாட்டு இருந்தாலும் ஒரு வீர விளையாட்டு தானே பார்க்க முடியும். இருக்கட்டு, அதனால ரொம்ப சத்தம் போடாங்க. பொறுமையா விளையாடுங்க. சதீஷ் டீம் 44, அருண் டீம் 24. 20 பாயிண்ட் டிஃபரன்ஸ். சூப்பர் நல்ல சூப்பர் கேட்ச். அவர் காலை பிடிச்சிக்கிட்டே இருப்பா. 1 பாயிண்ட் சதீஷ் டீம். கடைசி 6 நிமிடம் ஆட்டம். பாயிண்ட் சொல்லுங்கப்பா. ஆமா அப்பப்ப சொல்லுங்க, லாஸ்ட்ல சொல்லுங்க. இந்த போட்டி முடிந்தவுடன் உணவு இடைவேளை முடிந்தவுடன் 2:30 மணியில் அனைவரும் சாப்பிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பிட்டு வரும்போது ஸ்கிப்பிங் 25, 26, 27 ஸ்கிப்பிங், கோலப்பொடி. கல்யாணம் முடிந்தவர்கள் ஒரு தண்ணி குடம் எல்லாத்தையும் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க. ஸ்கிப்பிங், கோலப்பொடி, தண்ணி குடம். திருமணமானவர்கள் சொல்லுங்கப்பா. காலையில இருந்து கல்யாணம் திருமணங்கிற வார்த்தை உங்க வாயில ஏன் வரும்? திருமணமானவங்க சொல்லுங்க, கௌரவமா. திருமணம் சொல்லுடி, அதான் நல்லா இருக்கும். திருமணமானவங்க சொல்லு. திருமணம் அப்படி இருமணம் சொல்லிருப்பா. இருமணம் இருமணம் போட்டுருப்பா.
திருமணமான பெண்கள். இல்ல அவங்க கோவப்பட பசங்க ஏன் தெரியுமா, காலையில இருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா. திருமணமான ஆண்கள்னு சொல்லணும், திருமணமான பசங்க அப்படிங்கிற திருமணமான பசங்க. நம்மளுக்கு முந்தின நம்ம அப்பா அம்மா திருமணமானவங்க தானே. ஆமா ஆமா. அப்ப அவங்கள பசங்க லிஸ்ட்ல வைக்க முடியும். அவருக்கு பிடிக்காத வார்த்தையே கல்யாணம்ப்பா. அவருக்கு திருமணம் சொல்லுங்க, அதான் டீசெண்டா. ஆமா சரியா. சுமதி நீலகா வாரது முத்து செல்வி தொந்த அடுத்த சுமதி எதுக்கே பண்ணி விட்டுறாங்க. 25, 26, 27. சூப்பர் கேட்ச், சூப்பர் கேட்ச் மாணிக்கம். 1 point கேட்ச். சதீஷ் டீம். தம்பி நீங்க நல்லா பிடிச்சிருக்கீங்க தம்பி. சதீஷ் டீம் 46, அருண் டீம் 26. சூப்பர், அற்புதமான கேட்ச் பிடிச்சாருப்பா. தம்பி ஜெயனேஷ், உங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றி கடைசி 3 நிமிடம் ஆட்டம். சூப்பர் சூப்பர். ஏகா ஏகா பிரியாக்கா, நீங்க எவ்வளவு போராடி பார்த்தாரு, அவரால் முடியலக்கா. பாவம், அவர் என்ன கடைசி 3 நிமிடம் ஆட்டம். செங்கல் இறக்குமதி முடியும். ஜெயனேஷ் நிச்சயமா உன் டீம் ஜெயிச்சிருக்கலப்பா, அது போதும். பிரியாக்கா நீ கவலைப்படாங்க, அவங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு. 2 point சதீஷ் டீம். நல்லா இறங்குடுப்பா. நல்ல அற்புதமான ஒரு ஆட்டக்காரர். இவரை பிடிக்கிறதுக்கு போராடுங்க, இல்லன்னா தொட்டுட்டாடு ஓடி இருந்து வாய சிக்கு மூடி மாணிக்கம் பிடிச்சாரு. 1 plus 2 point சதீஷ். கேட்ச் அருமையை பிடிக்காரு. கடைசி 2 நிமிடம் ஆட்டம். கடைசி 2 நிமிடம் ஆட்டம். தம்பி அவரோட பேர் என்னப்பா? சதீஷ் டீம் 53, அருண் டீம் 26. அவ்வளவு இறங்க விடுங்க. ஜெயனேஷ் படுத்து கிடந்து பிடிச்சிடணும், இறங்க விட்டு பிடிங்க. ஜெயனேஷ் இவர் கொஞ்சம் காலை ஒரு மாதிரிலாம் பார்த்துருக்காரு. பாபா ராம்ஜி அப்படியே வளைஞ்சி வா. ஆள் கொஞ்சம் வளர்த்தா இருக்க மத்தியா ஆளை ஒரு மாதிரியாக தூக்குறாங்க. ஒரு அரேபியன் குதிரை. ஆள் வளர்த்தா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். நல்லா 1 point அருண் டீம். அருண் அவர்கள் ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. ராம்ஜி ஜி, உங்களை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கீங்க. நானே எனக்கு மறந்து போச்சு உங்க முகம். ஜி அப்படிதான் ஜி. ஜி காலை கொடுங்க ஜி, காலை பிடிக்குது. தம்பி மிச்சர் கம்மியில முறுக்க சாப்பிட்டு ஒரு வாயெல்லாம் ஒட்டி போச்சுப்பா. என்ன பச வாயை திறக்கவே முடியல. அம்மா மாவு பண்ணி தரோம். வா 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 வா. இப்படி இப்படி காலை காலை காலை. அவன் ஆள் வளர்த்தி. கடைசி 1 நிமிடம் ஆட்டம். கடைசி 1 நிமிடம் ஆட்டம். காதை கொஞ்சம் தடை விடுங்க. காத்த தடை விடுங்க. தடை விடுங்க பாரு. கடைசி 1 நிமிடம் ஆட்டம். போட்டி முடிந்தவுடன் உணவு இடைவேளை முடிந்தவுடன் 2:30 மணிக்கு மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி இது விளையாட்டு நடத்துற இளைஞர்கள் தயவு செஞ்சு இந்த கொஞ்சம் கலர் கோலப்பொடி கோலப்பொடி. சூப்பர் கேட்ச். சூப்பர் சூப்பர். அருமை 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 அருமையான கேட்ச். அருமையான கேட்ச். லாஸ்ட் ரைடு. ராமி தான் திரும்ப வராரு. இந்த 5 பேரை தூக்கிட்டு போயலான்னு வந்திருக்காருப்பா. தம்பி தம்பி கொஞ்சம் இறங்க பிடிங்க. ஆமா தம்பி கொஞ்சம் அந்த பக்கத்துல போய் பிடிக்காது சார். லாஸ்ட் ரைடு. அவர் இப்ப கொஞ்சம் குண்டா இருக்காரு, அவரால் காலை தூக்க முடியல. வெளியே போயிட்டாரு. கபடி வாயே திறக்காம ஜெயிச்சாங்கப்பா. சாப்பிட்டுட்டு 2:30 மணிக்கு எல்லாரும் பள்ளி மைதானத்துக்கு வாங்க. தயவு செஞ்சு வீட்டுல போய் மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 மணிக்கு எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. உங்களுக்கு நிறைய விளையாட்டு பசங்க வச்சிருக்காங்க.
அதனால தாய்மார்கள்